திமுக எம்பி ஆகும் பிரேமலதா விஜயகாந்த். திமுக தலைவர் ஸ்டாலின் அதிரடி முடிவு. உற்சாகத்தில் தேமுதிகவினர். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக அரசியல் களத்தில் தனது பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதே போல திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தன் டிமாண்டை உயர்த்தும் யுக்தியை தேமுதிக பின்பற்றி வருகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இருந்தாலும் தேமுதிக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. கடந்த முறை தேமுதிகவை கடைசி வரை கண்டு கொள்ளாமல் விட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனவரி 9 தேமுதிக கூட்டணி நிலப்பாட்டை உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிப்பேன் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி சஸ்பென்ஸ் வைத்திருந்தார். ராஜ்யசபா எம்பி பதவி மற்றும் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே தேமுதிகவின் நிபந்தனை என்று கூறப்பட்டது. இதற்கு பிறகுதான் திமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் என்ற கணக்கில் ஆஃபர் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதற்கு இணையாக அதிமுகவிடம் தேமுதிக 18 சட்டமன்ற தொகுதிகளையும் 1 ராஜ்யசபா சீட்டையும் கோரி வருகிறது. அது மட்டுமில்லாமல் பாமகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை விட 1 தொகுதி கூடுதலாகவே தேமுதிகவிற்கு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தி உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் இந்த டிமாண்டுகளுக்கு பின்னணியாக கடந்த லோக்சபா தேர்தல் அரசியல் கணக்கும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அப்போது பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமகவை போல் இல்லாமல் தேமுதிக உறுதியுடன் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது. அந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே இப்போது தேமுதிக தனது கோரிக்கைகளை நியாயப்படுத்துகிறது. இதன் காரணமாக தேமுதிக வைத்திருக்கும் டிமாண்டை ஏற்கலாமா அல்லது மறுக்கலாமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. 2026 தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் ஆளும் கட்சியை அளவோடு விமர்சிப்பதும் எதிர்கட்சியுடன் இணக்கமான அணுகுமுறையையும் விஜயுடன் நட்புறவையும் வெளிப்படுத்துவதன் மூலம் தேமுதிக தனது அரசியல் ஆப்ஷன்களை திறந்தே வைத்திருக்கிறது. எந்த பக்கம் சென்றாலும் கைமேல் பலன் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த உத்தியின் காரணம். மேலும் தமிழ்நாட்டில் தேமுதிகவின் பூத் கமிட்டி அமைப்பு இன்னும் கரையாமல் செயல்பாட்டில் இருப்பதும் பேச்சுவார்த்தையில் முக்கிய ஆயுதமாக முன்வைக்கப்படுகிறது. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு சுமார் 35,000க்கும் அதிகமான பூத் கமிட்டிகள் தேமுதிகவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கட்டமைப்பு பாமகவை விடவும் தேமுதிகவிற்கு வலுவாக உள்ளது என்ற வாதத்தை முன்வைத்து பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அது மட்டுமில்லாமல் கடந்த 4 மாதங்களாகவே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் அறிவிப்போம் என தொடர்ச்சியாக கூறி வந்தார். இவருடைய இந்த அறிவிப்பு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகில் உள்ள கிராமத்தில் மாநாடு நடைபெற்றது. பெரும் கூட்டமும் கூடியது. மாநாட்டில் 7 மணிக்கே கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் உறுதியாக தெரிவித்த போதிலும் 8 மணி வரை மாநாடு மேடை குழப்பமாக காணப்பட்டது. 8 மணிக்கு வேனில் மாநாட்டு திடலை வலம் வந்த பிரேமலதா வந்திருந்த பெரும் கூட்டத்தினரை பார்த்து முகமலர்ச்சியோடு இருப்பதை காண முடிந்தது. அந்த பூரிப்போடு கூட்டணி குறித்து கூட்டத்தில் பேசும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பேசி சத்திரியனாக இருந்த போதும்
சாணக்கியத்தனமாக இருக்க வேண்டும். கூட்டணி குறித்து ஆளும் கட்சிகளே முடிவெடுக்காத நிலையில் நாம் மட்டும் ஏன் அவசரப்பட வேண்டும்? நாம் தெளிவாக சிந்தித்து நம்மை மதிப்பவர்கள் யார் என்பதை அறிவிப்போம் என்றதும் கூட்டத்தில் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. நாங்கள் யாரிடமும் பேரம் பேசவில்லை என்று தேமுதிக தலைவர்கள் முதல் நிர்வாகிகள் வரை மறுத்து பேசினாலும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானங்கள் இரு பெரும் கட்சிகளுக்கு பாதிக்காத வகையில் இருபுறமும் சேஃப் கார்னரில் நிறைவேற்றப்பட்டிருப்பதே இதற்கு சாட்சி. தங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் வலியுறுத்தியுள்ளனர் பிரேமலதாவும் எல்.கே. சுதீஷும். மேலும் எல்.கே. சுதீஷ் பேசும்போது கேப்டன் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு பிரேமலதா துணை முதல்வராக செல்வார் என்று பேசியிருக்கிறார். இறுதியாக பேசிய பிரேமலதாவும் தேமுதிகவுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கிய மாவட்டம் கடலூர், கேப்டனை வெற்றி பெற செய்து சட்டப்பேரவைக்கு அனுப்பியது விருத்தாச்சலம் என்று கூறியதோடு இங்கு மேடையில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் அமைச்சருக்கு நிகரானவர்கள் என்று அழுத்த திருத்தமாய் தெரிவித்திருக்கிறார். அதை கேட்டதும் கூட்டத்தில் கைத்தட்டல் சத்தம் விண்ணை முட்டியது. மொத்தத்தில் எந்த கூட்டணி அமைந்தாலும் விருத்தாச்சலம் தொகுதி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை பிரேமலதா, எல்.கே. சுதீஷ் இருவரும் முன்வைக்கின்றனர். நாங்கள் யாருடனும் பேரம் பேசவில்லை என மறுத்து பேசினாலும் இந்த மாநாடு அக்கா தம்பியின் தேர்தல் பேரத்திற்கான நல்லதொரு சமிக்கையாகவே மாறி இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் சட்டமன்ற பதிவேட்டில் தேமுதிக உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. கேப்டன் கட்சி என்ற அடையாளத்தை காப்பாற்ற குறைந்தபட்சம் இருவரையாவது அல்லது ஒருவரையாவது சட்டமன்றத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்பதே தேமுதிக தொண்டர்களின் பிரதான விருப்பமாக இருக்கிறது. அதனால் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதோடு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியது. 60 தொகுதிகளில் போட்டியிட்டும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலையும் ஏற்பட்டது. வாக்கு வங்கியும் குறைந்து விட்டது. அரசியல் ரீதியாக இது பெரிய சரிவாக இருந்தாலும் ஒரு முக்கிய விஷயம் இன்னும் தேமுதிகவிற்கு சாதகமாகவே இருந்து வருகிறது. அது என்னன்னா, தேமுதிக கட்சியின் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தொடர்கிறது. அது மட்டுமில்லாமல் பாமக, மதிமுக போன்ற கட்சிகள் இன்று அங்கீகாரத்தை இழந்த நிலையில் இருக்கின்றன. ஆனால் தேமுதிக அந்த நிலைக்கு இன்னும் தள்ளப்படவில்லை. இதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவிற்கு வெற்றி தோல்வியை தாண்டி இன்னொரு முக்கிய போராட்டமாக மாறி இருக்கிறது. அது கட்சியின் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதே ஆகும். அங்கீகாரத்தை இழக்காமல் இருக்க சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 8% வாக்குகளை பெறுவதோடு 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அது சாத்தியமாகவில்லை என்றால் குறைந்தது 8 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த இலக்குகளை அடைவதே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் சவாலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 தேர்தல் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதால், இதனால் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து அந்த 8% வாக்குகளை கைப்பற்றி விட்டால் கட்சியின் அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் என்ற முடிவில் பிரேமலதா இறங்கி உள்ளதாகவும், அதே சமயம் திமுகவிற்கு ஆதரவாக பிரேமலதா இறங்கினால் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிகவின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.